எப்போவுமே எஃப்டிஎஃப்எஸ் ரோஹிணியில் பயங்கர வைபாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு. அண்ட் எல்லாருமே நாங்கள் எங்கெங்கே எதிர்பார்த்தோமோ எங்கெங்கே எதிர்பார்க்கலையோ அங்கேயும் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக அன்பே டயானா தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், ஸோ எனக்குமே புதுசாக தான் இருந்தது. ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஃப்ரம் பெரம்பூரில் போயிட்டு அங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாருமே இன்னுமே ஃபாக்ஸன் ஸ்ட்ரீட் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட பேசி அப்சர்வ் பண்ணி அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஸ்லாங் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆமாம், அவங்க பெரம்பூரை சார்ந்தவங்கன்றதுனால அவங்க வடசென்னை மக்கள் தான். அதனால அவங்க தமிழ் பேசும்போது வடசென்னை ஸ்லாங்லேயும் இங்கிலீஷும் வந்துட்டு அந்த வடசென்னை தமிழ் மாதிரியே பேசுவாங்க சரளமாக. இங்கிலீஷ் வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷ் மாதிரி இருக்காது, அது கான்வென்ட் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஆனால் அதுவுமே ரொம்ப வடசென்னை ஸ்லாங்கில் பேசுவாங்க. அது பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஐவ் ஆல்வேஸ் பின் தி பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் கோபி அண்ணா கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாஃப்டரை. அண்ட் பாரியோட நடித்ததும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாரும் இன்றைக்கி தான் வந்துட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நான் லைவாக பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்து அவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு இதுக்காக தான் இவ்வளோ வருஷம் போராட்டமும் ஓடினது எல்லாமே அது வந்து இப்படி ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வரணும், படத்தை பார்க்கணும், அவங்களுமே சிரித்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதா. இது சினிமாவே ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுறோம். இது அவங்களுக்காக அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எடுத்த படம் தான் இது. அவரோட பண்ணுறது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் அவரோட கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு எப்பயுமே நாங்கள் ஒரு நெஜ அப்பா பையன் அந்த ஃபீல் தான் இருக்கும். அவர்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன். அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக அவரோட இருக்கும் எப்பயுமே ஒர்க் பண்ணுறது. அது வந்து இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நடிக்கும் போதே தெரிஞ்சு இது செம்மையாக இருக்கும். அவர் ஒரு சீனும் பர்ஃபார்ம் பண்ணும்போது லைவில் பார்க்கும்போதே தெரிஞ்சு அவர் இது நல்லா ஒர்க் ஆகணும். இங்கே இன்னும் பயங்கரமாக அது ரிசீவ் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், ஏதோ இப்போ வர்ற படங்கள்லேருந்து எதனா ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்களோட விஷயமும் அவங்களோட காதல் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கிறது இது நிஜமாலே ஒரு ஃபேமிலி படமாக இருக்கணும். ஃபேமிலி படம்ன்றது ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியை பற்றின படம். அதனால தான் நாங்கள் இதை ஃபேமிலி படம் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லா ஆங்கிலையுமே இவங்க ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அந்த எல்லாமே என்னென்னா, நம்ம நிறைய பேசுகிறத விட ஒரு சின்ன விஷயத்த சொல்லியோ இல்லை ஒரு ஷார்ட் மூலமாகவோ ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதுலேருந்து ஒரு டிஸ்கஷன் வந்து தொடங்கும். அதனால தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கடுத்து நீங்கள் இந்த விஷயங்களை பேசுங்க, இதை பற்றி இது சரியா தப்பான்றதை நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற அந்த விஷயம் தான் அது பிளாங்க். அந்த ஒரு டைலாக் அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு எனக்கு எழுதும் போது தோணுச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் எதுவுமே எழுதவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோபி வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். கோபியோட பெரிய ஃபேன் நான். இன்றைக்கி அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம ரசித்த கோபியை வந்து இன்னும் தியேட்ரிக்கலாக எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோபி டிசர்வ்ஸ் இன்னும் நிறையா. கோபி சுதாகர் 2 பேருக்குமே வந்து இன்னும் பயங்கர ஒரு பிஸியஸ்ட் காமெடியனாக 2 பேரும் வந்தாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ரொம்ப ஒரு சின்ன பயம் இருந்தது ஃபஸ்ட்டு இனிஷியலாக, அது எல்லாருக்கும் புரியுமா என்ன அப்படிங்கிறது. பட் ஆனால் எழுதும் போது இது அதனால தான் வந்து அது இடையில ஒரு காமெடியை வச்சு அதை பிரேக் பண்ணுவோம், ஃப்ளோவாக அப்படி பேசாமல் சேத்தன் ஒன்று சொல்லுவார், கோபி ஒன்று சொல்லுவார், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு இருந்தது. பட் அது எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்காவாக இருக்குது. போய் தேட்டரில் பாருங்கள். லவ் சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். கோபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது ஜோதிகா மேடம் எல்லா ஆக்டரும் எல்லாமே சைடு ஆக்டர் ஃபுல்லுண்டு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. லவ், ஃபேமிலி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட் 20 மினிட்ஸ் சிரிக்காமல் போகவே முடியாது. ஸோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. காஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள் படத்தை தேட்டரில். 10 out of 10. இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. எப்பவுமே லவ் அப்படியே போகும். இது வந்து லவ்வும் இருக்குது, ஃபைட்டிங்கும் இருக்குது. ஒரு லவ்வுக்காக நிறைய போராடி இருக்காங்க. ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி காதல் வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஹீரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அதாவது நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சி காமெடி பயங்கரமாக இருக்குது. அந்த அவர் பேர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா ஃபன்னாக போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா மேம் வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே தான். ஃபேமிலியை பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் வாட்ச் மூவி. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது.
ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுடைய ஸ்லாங் நல்லாயிருக்கு. பாபா பெங்களூர் பாபா அவரோடது நல்லாயிருக்கு. ரொம்ப காமெடியாக இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். 10க்கு 10 கொடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இந்த ட்ரெண்டிங் தலைமுறைக்கு ஏற்ற மெசேஜை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸையும் தாண்டி போயிட்டுருக்க ஒரு ஜென்ரேஷன் இது. 2K கிட்ஸ்க்கு ஒரு மெசேஜை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மொபைலை வச்சுட்டு யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மெசேஜ் சொல்லணும்னு நம்மளும் கற்றுக்கணும்ல. அதையும் 80s 90s கிட்ஸ், நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். ரோஜா மேம் மாதிரி, சார் மாதிரி ஒரு அப்பா கேரக்டரு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி யாரை வச்சு எப்படி சொல்லணுன்ற ஒரு ஒரு தயக்கத்தை தாண்டி ஜாதி மதம் எந்த ஒரு ஒரு அவாய்டும் பண்ணாமல் பியோர் லவ்வை எப்படி அதை எடுத்து சொல்லணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அம்மாவாக இருந்தாலும் ஜாதி மதம்லாம் ஏன் பார்க்குறாங்கன்னு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் ரோஜா மேம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தம். டீமோட ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கு. ஒரு நிமிஷம் கூட குறை சொல்ல முடியாத ஒரு மூவி. எல்லா ஏஜ்லேருந்தும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும், ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ஒரு அப்பாவாக இருக்கட்டும், தம்பி தங்கச்சியோட ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அழகாக ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரோலுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோம்னா அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஏற்ற ட்ரெண்டிங்கில் அழகான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தம். அது இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேமராமேன், டேரக்டர் சாராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண எல்லாரும், ஸ்கிரிப்ட் ஒர்க்லேருந்து கதை ஸ்டோரி ரைட்டராக இருக்கட்டும், ரொம்ப அழகான மெசேஜை இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவியை பார்த்த ஒரு திருப்திகரம் இந்த மூவியில் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு தம். ஆனால் ஜாதி மதத்தை தாண்டி எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, லவ்வுக்காக போராடி இருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அம்மா அப்பாவுக்கு பயப்படுற பசங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா அப்படியே அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக லவ்லாம் ஓகே ஆயிரும். சீக்கிரமாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்தாங்க. அதில் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்கண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. அந்த கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. படம் பார்க்குறவங்கள எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்குது படம். ஆமாம், அவரே நடித்து அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரைட்டிங்காகவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் என்னென்னா ஒவ்வொரு மீட்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்குது படம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். அதனால ஒரு கம்பேக்கை ரோஜா மேம் கொடுக்குற ஒரு டைலாக்லாம் ஸ்பீச்லாம் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குங்க. ஹீரோவும் காமெடி பண்ணுறாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இன்னொரு சான்சஸ்லாம் வர சான்சஸ்லாம் நல்லாயிருக்கும். அன்பே தயானா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிங் ரொம்ப சூப்பர். பாரி இளவழகன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆக்ட்ரஸ் ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பம் எல்லாம் வந்து பார்க்கலாம். பக்கா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. காமெடி சூப்பர். புது படம் அப்படி எப்படி இருக்குமோன்னு நினச்சி எதிர்பார்ப்புலாம் வந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட அருமையாகவே இருக்குது. அதாவது சில பேர் நினைப்பாங்க புது மெயின் ஹீரோ நடித்தா தான் படம் நல்லா இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் போவாங்க. அப்படி நினைக்காம எந்த படமாக இருந்தாலும் எல்லாருமே பார்த்தா தான் அதனுடைய உண்மை புரியும். அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. நிறைய சீன் கண்கலங்கினேன், நிறைய சீன் சிரித்தேன், நிறைய சீன் நல்லா இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது படம். ஸ்டாப்பு நல்லா ஒரு மாதிரி கலகலப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் வந்துச்சு. சென்டிமெண்ட் சீன்லாம் சில சீன்லாம் கண்ணு கலங்குற அளவுக்கு நானே 2-3 சீன்லாம் அழுதுட்டேன். நல்லா இருந்தது. ரோஜா மேடம் நடிப்பு, சேத்தன் சார் நடிப்பு, ஹீரோ வந்து டைரக்டர் ப்ளஸ் ஹீரோ ரெண்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. யூடியூபர் கோபி இதில் யார் இருக்கார் கூட வர்றாரு, எல்லாம் தெரியும்பாங்கிறாரு. அவர் கலக்கியிருக்காரு நல்லா. அதாவது அவர் பேச்சு தான் அதிகமாக ஃபுல்லாகவே இருக்குது படத்தில். நிறையா சீன் கலக்கிட்டு கடைசி சீனில் செமக்கலாம் இதாக பண்ணிட்டாரு. ஹீரோயினே கடத்திட்டாரு. ஆமாம், செகண்ட் ஹீரோயினை கடத்திட்டாரு. சூப்பர் சீன், நல்லா இருக்குது. எமோஷ்னலாக இருக்குது அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்குது படம் வந்து. கண்டிப்பாக அது ஷோர் ஹிட்டு தான். ஒரு நியூ கமர் மாதிரி பண்ணியிருக்காரு டைரக்டர் கம் ஆக்டரு. எஸ்ஜே சூர்யா, சேரன், பார்த்திபன் லைக் அவங்களாம் இப்போ யாரும் படம் பண்ணல. இப்போ ஒரு
பாக்யராஜ் சார் மறைஞ்சிட்ட பிறகு ஒரு டைரக்டர் கம் ஆக்டராக வந்து ஒரு ரவுண்ட் வருவார் நினைக்கிறேன். கோபி அண்ணாவோட காமெடி நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த கேஸ்ட்டு அது பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கும். அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவாக நடிச்சிருந்து ஒரு பிள்ளைங்கிட்ட ரொம்ப கண்டிப்பாகவும் இந்த காலத்தில் எப்படியும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பிள்ளைய கண்டிஷனாக வளர்க்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிள்ளையோடைய அன்பையும் புரிஞ்சிக்கணும், அவங்களுடைய எதிர்பார்ப்பே நம்ம ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லா கண்டிப்பாக. ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸியாக இல்லாமல், ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப அசிங்கமாக போடாமல் சூப்பராக இருந்தது, நீட்டாக இருந்தது, சுத்தமாக இருந்துன்னு சொல்லலாம். 100% சுத்தமாக இருந்துன்னு சொல்லலாம். நாங்களாம் உட்காந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலி அண்ட் லவ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. காமெடி கொஞ்சம் நல்லா இருக்குது. கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. பாரி இளவழகன் சார்து 2வது படம் இது. ஜமாய்க்கு அடுத்தது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அழகாக பண்ணியிருக்காங்க. படம் குடும்பத்தோடு பார்க்கலாம், ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கல்யாண சீக்வென்ஸில் ஒரு நல்ல பெரிய காமெடி இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கல்யாண சீக்வென்ஸ்லாம் அந்த கேரக்டரே வேறு லெவலில் இருக்கும், நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. கோபி நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம்.